Glory be to God. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் சற்று நேர தியானத்திற்காக ஒரு வேத பகுதியை வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனம். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதில் நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான். James chapter 1 verse 25. But whoever looks intently into the perfect law that gives freedom and continues in it, not forgetting what they have heard, but doing it, they will be blessed in what they do. Amen. சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து, இந்த நாட்களிலே பிசாசானவன் தந்திரமாக நம்முடைய பார்வைகளை சிதறடித்து கொண்டிருக்கிறார். அதாவது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இன்றைக்கு உலகத்திலே ஏதோதோ காரியங்களை நம்ம நோக்கி பார்த்து பிசாசு நம்மை பிரகாசிக்க வைப்பான். ஆனால் கடைசியில் இதன் முடிவோ நம்ம வெட்கம் அடைந்து தேவனை விட்டு தூரம் போகி நரகத்திலே தள்ளப்பட வேண்டிய சூழ்நிலைகள் வாழ்க்கையிலே வரலாம். ஆதலால் இந்த நாட்களிலே நம்முடைய பார்வைகள், நம்முடைய கண்கள் எப்போதும் தேவனையே நோக்கி அமர்ந்திருக்கிறது. லோத்தின் மனைவியை பாருங்கள், பின்னிட்டு திரும்பி உப்புத்து நாளால் ஆனால் என்று நம்ம வாசிக்கிறோம். ஏன்? தேவனுடைய ஆலோசனை. இந்த தேவனுடைய முகத்தை பார்க்காம அவங்க நீடின சொத்து சுகங்கள், நிலம், வீடு எல்லாவற்றையும் நோக்கி பார்த்தபோது அங்கேயே அவர்களுடைய யாத்திரை நின்றது. அப்படி என்றால் நம்ம பிரமாணத்தை உற்று பார்க்கணும். தேவன் நமக்கு இந்த வசனங்களை நாம் உற்று பார்க்கணும். இன்னைக்கு வசனங்களை விட நம்மளை உற்று பார்க்க வைக்கிற அநேக காரியங்கள் நம்முடைய கைகளிலே உலகம் முழுவதும் இருக்கிறது. ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளே அப்படின்னா அதை அங்கெல்லாம் நம்முடைய கண்களை பிசாசனன் உற்று பார்க்க வைக்கிறார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த பூரண பிரமாணத்தை நம்ம உற்று பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் உற்று பார்த்து அதை நிலைத்திருக்கணும். பார்த்து இப்படி விட்டு விடுகிறவர்களாக அல்ல, பார்த்து ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அது மறைக்கப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பாவம் செய்கிறவர்களாக இல்லை, அதை உற்று பார்த்து அதில் நிலைத்திருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். ஆவியானவர் நமக்கு துணை நிற்பார். அவர் நமக்கு உதவி செய்வார். ஆனால் ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்கணும். ஸ்தோத்திரம். தெய்வ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும். அப்போ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே வேத வசனங்களை அதிகமாக வாசிப்போம், தியானிப்போம். ஸ்தோத்திரம். மட்டுமல்ல, கேட்கிற வாசிக்கிற வசனங்களை, பார்க்கிற வசனங்களை நிலை நிற்கணும். நாட்டப்பட்டவர்களாக நிலைநிற்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. மட்டுமல்ல, கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல். இந்த நாட்களிலே நம்ம சோஷியல் மீடியாவில் ஒரு நாள் பார்க்குற ஒரு காரியத்தை எவ்வளோ வருடங்களானாலும் மறக்க மாட்டோம். இல்லை ஒரு வார்த்தை நம்மை புண்படுத்தினால், இல்லாவிட்டால் இன்சல்ட் பண்ணினால் அது வாழ்க்கை முழுவதும் நம்ம மறக்க மாட்டோம். ஆனால் தேவனுடைய வசனங்களை ஒரு முறை, 2 முறை, 10 முறை வாசித்தாலும் நமக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லையா? நம்ம அதில் உற்று பார்க்கறது இல்லை, அதில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, விருப்பம் இல்லை. அதில் அந்த நாட்களில் எதையுமே சொல்லுகிறார், உன்னுடைய வசனங்கள் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவன் அதிகமாக நான் உட்கொண்டேன் என்று சொல்லுகிறார். யோபுவும் தன்னுடைய சோதனை நேரத்தில் அதை தான் சொல்லுகிறார், உன்னுடைய வசனங்களை நான் என்னுடைய ஆகாரத்தை பார்க்கல அதிகமாக உட்கொண்டேன். ஹல்லேலூயா. இப்போ கேட்கிறது தேவனுடைய ஆலோசனை, வாக்குத்தத்தங்களை, ஜீவ வார்த்தைகளை, வசனங்களை மறக்கக்கூடாது. அதை நம்ம ஒவ்வொரு நாளும் ஞாபகப்படுத்தி ஒவ்வொரு நாளும் அதில் நிலைநிற்கணும். மட்டுமல்ல, அதற்கேற்ற கிரியை செய்கிறவராக இருந்து வாசித்து விடுகிறவர்களாக இல்லை, பிள்ளைகள் எக்ஸாம் எழுதி படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுகிறவர்களாக அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக நம்ம கிரியை செய்யணும். படிக்கிற, கேட்கிற, வாசிக்கிற வசனங்களை கிரியை செய்யணும். அப்படி இருந்தால் அந்த செய்கைகளை நம்ம பாக்கியவானாக இருப்போம். நம்ம பிளெஸ்ஸட் பீப்புளாக இருப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்குள்ளே இருக்கும். இந்த பிரமாணம் எப்படிப்பட்டது பாருங்க. சுயாதீன பிரமாணம் என்று வாசிக்கிறோம். பெர்ஃபெக்ட் லவ் which gives freedom.
இந்த பிரமாணம் நமக்கு ஃப்ரீடம் கொடுக்குது. அப்படின்னா பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, பிசாசின் போராட்டங்களிலிருந்து விடுதலை, ஆமென், மாம்ச கிரியைகளிலிருந்து விடுதலை. அந்த விடுதலை தான் இங்கே குறிக்கிறது. இல்லை ஆமாம், நம்ம இங்கே வசனங்களை வாசிக்கிறோம், ஆனால் நமக்கு பெரிய ஒரு ஆமென் சுதந்திரம் கிடைத்தது போல நம்ம பாவம் செய்கிறவர்களாக மாறக்கூடாது. ஆமென், ஆதி காலத்தில் இதுதானே நடந்தது. ஆமென், ஏதேனிலே தோட்டத்தை உண்டாக்கி ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம் அதாம ஏவாளை கத்துறங்க வைத்தா கத்துற அவரோடு சொன்னார், ஆமென் ஸ்தோத்திரம், எல்லா கனிகளையும் புசிக்கலாம், ஆனால் நடுவில் இருக்கிற இந்த கனியை புசிக்க கூடாது. ஆனால் பிசாசானவன் அதை தான் உற்று பார்க்க வைத்தார். அதை தான் இது பார்க்கறதுக்கு இன்பமா இருக்கிறதுன்னு அவங்க கண்டாங்க. ஆமென் ஸ்தோத்திரம். அடுத்து என்ன சொன்னாங்க, அதில் பிசாசானவன் அதில் தான் கொஞ்சம் இதில் என்ன உங்களுக்கு சாப்பிடலாம், நீங்கள் தேவனை போல இருப்பீங்கன்னு கொஞ்சம் ஃப்ரீடம் அந்த தாட்ஸ் அவங்களுக்குள்ளே வருது. அப்படியா, ஆமென் ஸ்தோத்திரம், இதை தொடக்கூடாதுன்னு கூட கட்ட சொல்லியிருந்தேன். அப்படின்னா அவங்களுக்கு அங்கே ஒரு ஃப்ரீடம் கிடைச்சிச்சு. தேவன் சொல்லதே அப்படியே சொல்லாமல் ஏதோ ஒரு ஃப்ரீடம். சாத்தானோடு இடைபடும் போது அப்படிதான். உலக பிரகாரமான காரியங்கள் நமக்குள்ளே வரும்போது அப்படிதான். அப்போ நமக்கு தோணும், சே இப்படியெல்லாம் நடக்காவிட்டாலும் பரவாயில்ல, கொஞ்சம் தானே, இதெல்லாம் பரவாயில்ல. அப்படி ஒரு ஃப்ரீடம் மைண்ட் நமக்குள்ளே வரும். இல்லை, இது ஃப்ரீடம் கொடுக்கிறது, இது சுயாதீன பிரமாண உண்மைதான். ஆனால் பாவம் செய்கிறதற்கு இது ஃப்ரீடம் கொடுக்கல. தேவனுக்கு பிரியமில்ல அவங்க வாழ ஃப்ரீடம் கொடுக்கல. நம்ம உற்று பார்க்கணும், அவருடைய கட்டளைகளை, அவருடைய நியாயங்களை உற்று பார்த்து அதில் நடந்தால் இது நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு ஃப்ரீடத்தை கொடுக்கும். இந்த உலக பாசங்களெல்லாம் விட்டு அந்த பரலோக மேன்மை அடைய கர்த்தர் உதவி செய்வார். இந்த வசனத்தின்படியே கர்த்தர் நம்மை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். இயேசுப்பா ஸ்தோத்திரம், உங்கள் அளவில்லாமல் நேசித்து வழி நடத்துகிற உங்கள் அன்பன் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்படுதான இந்த நாளிலே எங்களுக்கு இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உடைய நியாயப்பிரமாணத்தில் வேத புத்தகத்தை நாங்கள் ஒவ்வொரு நாள் உற்று பார்த்து கேட்கிறதை மறக்கிறவர்களாயிராமல் பார்க்கிற காரியங்களை, கேட்கிற காரியங்களை, வாசிக்கிற தியானிக்கிற வசனங்களை நிலைத்து நின்று அதற்கேற்ற கிரியைகளை நடப்பிக்க அப்பானது உதவி செய்யுங்க. அவளை விட கருத்தில் முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். இயேசுவே ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. பாவத்திற்கு அடிமைகளாக இயேசுவே ஹல்லேலூயா இருந்தவர்களை விடுவித்தீரப்பா. மறுபடியும் அந்த அடிமதிவுக்கு உட்படாமல் அப்பா உம்முடைய கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய அடிமைகள் கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே முற்றிலுமாக தாழ்த்துகிறோம், சமர்ப்பிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you.